ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சார்லட் பிராண்டே எழுதின ஜேன் ஐயர் அப்படிங்கிற நாவலோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவங்க தான் சார்லட் பிராண்டே. இவங்க 1816 பிறந்து 1855 இறந்துருக்காங்க. இவங்க ஒரு இங்கிலீஷ் நாவலிஸ்ட் அண்ட் அ போயட். 3 பிராண்டே சிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதில் இவங்க தான் எல்டஸ்ட் ஆனவங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களோட ஜேன் ஐயர் இப்போ பார்க்குறோம் இல்லையா, இந்த நாவலுக்கு தான் இவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க. முதல்ல இந்த நாவலோட கேரக்டர்ஸ் யாராருன்னு பார்த்துடலாம். முதல் கேரக்டர் ஜேன் ஐயர். ஜேன் ஐயர் தான் இந்த நாவலோட ப்ரொட்டகானிஸ்ட் அண்ட் நரேட்டரும் கூட. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஹானஸ்டான ஒரு யங் கேர்ள் தான் இவங்க. செகண்ட் கேரக்டர் மிஸ்டர் ரீட். இது யாருன்னா ஜேனோட அங்கிள். மிஸ்ஸஸ் ரீட் ஜேனோட ஆண்ட். ஜார்ஜியானா ரீட், எலிசா ரீட், ஜான் ரீட். இவங்க 3 பேர் யாருன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரீடோட குழந்தைங்க. அடுத்து மிஸ்டர் எட்வர்ட் ரோச்செஸ்டர். இவர் யாருன்னா தான்ஃபீல்டு ஹால், அந்த ஹாலோட ஓனர் அண்ட் ஜேன் மேலே ஃபால் இன் லவ் ஆயிடுவார். அடிலி யாருன்னா ரோச்செஸ்டரோட ஃப்ரெஞ்ச் டாட்டர், ஃப்ரெஞ்ச் பேசுகிற ஒரு டாட்டர். பெத்தா மேசன் யாருன்னா ரோச்செஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். ரிச்சார்ட் மேசன் பெத்தாவோட பிரதர். செயின்ட் ஜார்ஜ் ரிவர்ஸ், மேரி ரிவர்ஸ், டயானா ரிவர்ஸ். இவங்க 3 பேர் யாருன்னா ஜேனோட கசின்ஸ். இப்போ இந்த நாவலோட பிளாட் என்னன்னு பார்த்துடலாம். இந்த நாவலோட ப்ரொட்டகானிஸ்ட் ஜேன் ஐயர் இருக்காங்க இல்லையா, ஒரு யங் கேர்ள். இவங்க யாருன்னா ஒரு ஆர்ஃபன், அதாவது அப்பா அம்மா இல்லாத ஒரு பொண்ணு. எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா கேட்ஸ் ஹெட்டில் தான் வாழ்கிறாங்க. யாரோட வீட்டிலனா இவங்களோட அங்கிளான மிஸ்டர் ரீடோட வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஜேனோடைய அங்கிள் மிஸ்டர் ரீட் வந்து உயிரோடு இல்லை. இந்த நாவலோட பிகினிங்லேயே இறந்துருப்பாரு. அப்போ ஜேன் யார் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா அவளோட ஆண்டான மிஸ்ஸஸ் ரீட் கூடயும் அவங்க குழந்தைங்க கூடயும் தான் அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இவளோட ஆண்டோட குழந்தைங்களான ஜார்ஜியானா, எலிசா அண்ட் ஜான் இருக்காங்களே, அவங்க எப்போதுமே ஜேனை நல்ல விதமாக ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க. ஒரு ஸ்லேவ் மாதிரி, அடிமை மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ரொம்பவே மிஸ்ட்ரீட் பண்ணுவாங்க ஜேனை. ஆனால் அந்த வீட்டில் ஜேனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் யாருன்னா பெஸ்ஸி லீ அப்படிங்கிற ஒரு மெய்டு, ஒரு வேலைக்காரங்க. அவங்க வந்து ஜேன் ஐயரை வந்து ரொம்பவே கன்சோல் பண்ணுவாங்க. கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இவளோட ஆண்டான மிஸ்ஸஸ் ரீடும் அந்த 3 குழந்தைங்களும் ஜேன் கூட சண்டை போட்டு ஜேனை வந்து ரெட் ரூமில் வந்துட்டு லாக் பண்ணி வச்சுருவாங்க. ரெட் ரூம் அப்படின்னு ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் ஜேனை உள்ளே வச்சு பூட்டிடுவாங்க. அந்த ரூமில் தான் இவளோட அங்கிளான மிஸ்டர் ரீட் வந்து இறந்த ரூம். அதனால அவளுக்கு வந்து இந்த ரூமை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். அந்த ரூமில் போய் ஜேனை வந்து லாக் பண்ணி வச்சிருவாங்க. ஜேன் வந்து ரொம்ப பயந்துருவா அந்த ரெட் ரூமில். அவள் என்ன நினைப்பானா இவளோட அங்கிள் மிஸ்டர் ரீடோட கோஸ்ட் வந்து அங்கே இன்னமும் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவள் ரொம்பவே பயந்துருவா. அந்த நைட் வந்து ரெட் ரூம்லேயே வந்து அவள் தூங்கிடுவா. அவளை வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்களே, அங்கேயே அவள் வந்து அந்த நைட் தூங்கிடுவா. இப்போ ஜேனோட ஸ்டடி லைஃப் பற்றி பார்க்கலாம். எங்கே அவள் படிக்கிறான்னா லோவர்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற ஒரு சேரிட்டி ஸ்கூல். இதில் தான் வந்து படிக்கிறா. ஆனால் அங்கே ஸ்கூல் பிரின்சிபலுக்கு வந்து ஜேனை சுத்தமாக பிடிக்காது. எப்போ பாரு ஏதாவது தப்புனா ஜேன் தான் பண்ணியிருப்பாங்கிற மாதிரி ஆஃபன் ப்ளேம் பண்ணுவார் அண்ட் கிரிட்டிசைஸும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த பிரின்சிபலுக்கு ஜேனை கண்டாவே பிடிக்காது. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சேரிட்டி ஸ்கூலில் டைஃபஸ் எபிடமிக் டிசீஸ்னு ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதனால அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்கூலை வந்து வேற ஒரு இடத்துக்கு ரீலொகேட் பண்ணுறாங்க. ஜேன் வந்து அந்த ஸ்கூல்லையே 6 வருஷம் படிக்கிறா அண்ட் 2 வருஷம் அங்கே டீச்சராகவும் வேலை செய்கிறா. எங்கன்னா லோவுட் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற சேரிட்டி ஸ்கூலில். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவளோட 18வது வயசில் டான்ஃபீல்டு ஹால் அப்படிங்கிற ஒரு ஹாலில் ஜேன் வந்து கவர்னஸாக வேலை செய்கிறா. இந்த வேலை யார் வாங்கி கொடுத்தானா இந்த நாவலோட மேல் ப்ரொட்டகானிஸ்டான மிஸ்டர் எட்வர்ட் ரோச்செஸ்டர் அப்படிங்கிறவர் தான் இந்த வேலையை ஜேனுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ஜேன் அது மட்டும் இல்லாமல் ரோச்செஸ்டரோட ஃப்ரெஞ்ச் டாட்டர் ஒரு பொண்ணு இருக்கா ரோச்செஸ்டருக்கு, அடிலி அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு டியூட்டராகவும் ஜேன் வந்து வேலை செய்கிறா. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா ரோச்செஸ்டரோட பெட்ரூம் வந்து ஃபயர் ஆயிடுச்சு. அப்போ ஜேன் தான் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிச்சு அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து ரோச்செஸ்டரை காப்பாற்றுவா. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா ரோச்செஸ்டருக்கு ஜேனை ரொம்பவே பிடிச்சி போயிடும். அவள் மேலே வந்து நிறைய ஃபீலிங்ஸ் வந்து அவருக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ மிஸ்டர் ரோச்செஸ்டர் என்ன பண்ணுவார்னா ஒரு கன்னிங் உமன், பார்க்கவே வித்தியாசமாக கன்னிங்காக இருக்கிற ஒரு விமன் யாருன்னா மிஸ்ஸஸ் பிளான்ச்சே அப்படின்னு ஒரு விமனை ஜேன் ஐயர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அந்த விமனோட பிஹேவியர்லாம் பார்த்துட்டு ஜேன் என்ன நினச்சிக்குவா அப்படின்னா ரோச்செஸ்டர் வந்து இந்த லேடியோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காராட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவா. இப்படி ஜேன் நினச்சிட்டு இருக்க சமயத்தில் ரொம்ப சர்ப்ரைசிங்காக என்ன ஆகும்னா மிஸ்டர் ரோச்செஸ்டர் ஜேனுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவார்.
சொல்கிறாரு. ஜேனும் ரொம்ப ஹாப்பியாக இந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்குவா. இப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. வெட்டிங்க்கு ரெடியும் ஆயிட்டாங்க. அந்த வெட்டிங் டே அன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மேன் வரான். அவன் பேர் யாருன்னா ரிச்சர்ட் மேசன். இவன் என்ன சொல்கிறான்னா, மிஸ்டர் ரோச்செஸ்டருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, வேற யாரும் இல்லை, என்னோட சிஸ்டர் பெத்தா மேசனை தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாருங்கிற ஒரு உண்மையை அங்கே வந்து உடைக்கிறான். எல்லாருமே ஷாக் ஆகும்போது ரோச்செஸ்டர் சொல்கிறாரு, எஸ் உண்மையாலுமே எனக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு தான். என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து மென்டலி இல் உமன், மனசளவில் பாதிக்கப்பட்டவங்க, எப்போ பாரு என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பா என்னைய அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் நான் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லி டிசைடே பண்ணினேன். நான் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவன் தான் அப்படிங்கிறத அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ ரோச்செஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, 3rd ஃப்ளோருக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் என்ன உண்மையோ அதை காட்டுறாரு. அவரோட மென்டலி இல் உமன், அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்களே மனசளவில் பாதிக்கப்பட்டவங்க, அவங்கள காட்டுறாரு. காமிச்சதுக்கு அப்புறமா ஜேன் கிட்ட கேட்குறாரு, ஆர் யூ ஸ்டில் ரெடி டு மேரி, இன்னும் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறியான்னு கேட்குறாரு. ஜேன் ஐயர் வந்து எந்த பதிலும் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு போயிடுவா. அங்கேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நாள் வந்து ஜேன் சஃபர் ஆகிட்டு இருப்பா. எப்படின்னா வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பா. ரொம்ப நாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெக்கிங்கில் தான் இருப்பா. அதுக்கப்புறம் அவள் யாரை பார்க்குறா அப்படின்னா, இவளோட 3 கசின்ஸை பார்க்குறா. ஸ்டார்டிங்கில் கேரக்டர்ஸில் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, செயின்ட் ஜான் ரிவர்ஸ், மேரி ரிவர்ஸ், டயானா ரிவர்ஸ். இவங்க 3 பேரும் ஜேனோட கசின்ஸ். இவங்க வந்து இவளை வந்து ரொம்ப சஃபரிங் பெக்கிங் பண்ணிட்டு இருக்காளையா, அப்போ வந்து இவளை அக்கம்பனி பண்ணி ரெஸ்கியூ பண்ணுறாங்க. அந்த 3 கசின்ஸில் செயின்ட் ஜான் ரிவர்ஸ் அப்படிங்கிறவனுக்கு ஜேன் மேலே ஒரு லவ் ஃபீலிங்ஸ் இருக்கும். அதனால ஜேன் ஐயருக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணுவான். அவன் என்ன சொல்லுவான்னா, இந்தியாவுக்கு அவளை கூப்பிடுவான். என் ஒய்ஃபா என் கூட நீ இந்தியாவுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஆனால் ஜேன் வந்து இந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா. ஏன் அப்படின்னா, இவளுக்கு இன்னும் ரோச்செஸ்டர் மேலே இந்த லவ் அப்படியே தான் இருக்கும். இப்போ ஜேன் என்ன நினைப்பானா, இன்னும் அவளுக்காக ரோச்செஸ்டர் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி நினைப்பா. இப்போ அந்த தார்ன்ஃபீல்டு ஹாலுக்கு அவள் போகிறா. போகும்போது அந்த இடமே பற்றி தெரியுது. தார்ன்ஃபீல்டு ஹால் ஃபுல்லாக ஃபயரில் இருக்குது. இந்த ஃபயர் எப்படி ஆச்சுன்னா, இவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்களே, அந்த மென்டலி இல் உமன்னு சொன்னாங்க இல்லையா, பெத்தா மேசன், அவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல ராச்செஸ்டர் அவரோட கண் பார்வையும் இழந்துருவாரு, அவரோட கையையும் இழந்துருவாரு. இந்த இடத்துல ரொம்ப நாள் கழிச்சு ஜேன் ஐயரும் ரோச்செஸ்டரும் ரீயூனைட் ஆகுறாங்க. அப்ப என்ன சொல்லுவானா, ஜேன் வந்து சாரி கேட்பா, எல்லாத்துக்கும் சாரி கேட்பா. அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவா. ரோச்செஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ் டாட்டரான அடிலியை வந்து இவங்க அடாப்ட் பண்ணி அவங்க வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுங்கிறத இந்த நாவலை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, ரீடர் கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, ரீடா ஐ மேரிட் ஹிம் அப்படின்னு ஜேன் சொல்கிற மாதிரி இந்த நாவலை எண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு பையனும் வந்து ஜேனுக்கும் ரோச்செஸ்டருக்கும் பிறந்துருவான். அடிலி மட்டும் இல்லை, அடிலியும் அடாப்ட் பண்ணிட்டு இவங்களுக்கும் ஒரு பையன் பிறந்துரும். இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக இருக்காங்க. இந்த நாவலோட லாஸ்ட் லைன்னு பார்த்தோன்னா, ரீடா ஐ மேரிட் ஹிம், ரீடா நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரீடர் கிட்ட ஜேன் சொல்கிற மாதிரி இந்த நாவலை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. So that was the end of the novel Jane Eyre.